கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, நித்திய கன்மலையே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கர்த்தரை மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் கூட்டிச்சத்தோட மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறீர். அப்பா, நாங்கள் நம்பும் கேடகமாக இருந்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கர்த்தாவே, எந்த ஒரு ஆயுதமும் எங்கள் வாய்க்காது போக பண்ணி எங்களை கிருபையாய் பாதுகாத்து வருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை எந்த காலத்துல நம்புங்க? அதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஃப்யூச்சர் ஒன்று இருக்குது, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய முடிந்த காலம், இன்னும் வரப்போகிற காலம், இன்னும் நடந்துகிட்டு இருக்க காலம். இப்படி 3 காலமாக நம்ம பார்க்குறோம். நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம் என்று 3 காலமாக பார்க்குறோம். இதில் நம்முடைய கடந்த காலத்தில் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சார்? இம்மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்தார். இப்பொழுதும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்திக்கிட்டு இருக்கிறார். இனிமேலும் நம்முடைய வருங்காலத்தை பற்றி அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் நடத்துவார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இப்பதான் நம்பணும். கர்த்தர் நமக்கு நன்மை செஞ்சாதான் நம்மளை நம்பணும். அவரை நம்ம நம்பணும். இல்லை அவருக்கு நம்மளை நன்மை செய்யலை, அவர் நம்மளை நடத்தினா அவர் நம்மளை விட்டுட்டாரு, நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்றென்றைக்கும் நம்பணும். நமக்கு அவர் நன்மை கொடுத்தாலும் நம்பணும், நமக்கு நன்மையே கொடுக்கலாட்டாலும் அவரை நம்பணும். அதுதான் நம்முடைய கர்த்தர். என்றென்றைக்கும் நம்புங்கள். என்றென்றைக்குன்னா எல்லா காலத்திலும் அவரை நம்பணும். அதுதான் தாவீது ராஜா சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்வார். எக்காலம்னா என்ன? எப்போனாலும். என்னுடைய கடந்த காலமாக இருக்கலாம், நான் இப்போ நடந்துகிட்டு இருக்க காலமாக இருக்கலாம், இன்னும் வருங்காலமாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாலும் சரி, நான் அவரையே ஸ்தோத்திரிப்பேன். அவர் எனக்கு கொடுத்தாலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், கொடுக்கலாட்டாலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் என்னிடத்தில் இருக்கிறதை எடுத்துக்கொண்டாலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். கொடுத்தா மட்டும்தான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை நம்புவேன் இல்லை. என்னிடத்தில் இருக்கிறதை எடுத்துக்கொண்டாலும் நான் அவரை என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவரை நம்புவேன். இதுதான் அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், அன்பு, நம்பிக்கை எல்லாமே. யோகோவா ஈர் அவர் நமக்கு நித்திய கண்மலையா இருக்கிறார். நம்மை ஜெனிப்பித்த கண்மலையா இருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த கண்மலையா இருக்கிறார். அவரை எக்காலத்திலும் என்றென்றைக்கும்
அவரை மாத்திரமே நம்பி இருந்தோம்னா அவர் எக்காலத்திலும் அவர் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா தீமைக்கு விலக்கி காக்க அவர் வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். இந்த வசனத்துக்கு மேல ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், என்றைக்கும் நம்பணும், அவரை விட்டு விடாதபடி. எந்த ஒரு சூழ்நிலையிலும், கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் நீரே என் நம்பிக்கை. அதை தாவீது ராஜா அவரை பற்றி அதிகமான இடங்களை பார்க்க முடியும். நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. நான் என்றென்றைக்கும் அவரையே துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்பொழுது எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எக்காலத்திலும், என்றைக்கும், எந்த நேரத்திலும், எக்காலத்திலும் அவரையே நம்புவோம். அவருடைய கிருபைகளை நம்ம சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். யோகோவா ஈரே, அவருக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாம் கண்மலையாகிய கர்த்தருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.